அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கும் மிக சிறப்பானதாக இருக்கப் போகிறது. எல்லா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. என்றாலும் வருட துவக்கத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வருவதால் நீங்கள் சற்று யோசிக்கக்கூடும். சிற்சில சங்கடங்கள், அகால போஜனம், வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனம் தேவைப்படுகின்ற ஒரு நிலையும் உருவாக்கி கொடுக்கலாம். என்றாலுமே கூட மிகப்பெரிய தொந்தரவோ சங்கடமோ நிகழ்ந்து விடாது. பயப்பட வேண்டியதில்லை, கவலை வேண்டாம். ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இதுகாரும் 6ஆம் இடத்தில் இருந்து வந்தவர், ஷட்ஜமஸ்தானத்திலே மறைந்திருந்தவர் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு கலத்திரஸ்தானத்திற்கு வருகிற மே மாதம் மாறுகின்றபடியால் ஜென்ம ராசியை முழுவதுமாக பரவிடுகிறார். இது ஒரு சிறப்பான அற்புதமான நிலை. இந்த நிலையினால் அர்த்தாஷ்டம சனியினுடைய விளைவுகள் அனைத்துமே விளக்கப்படுகிறது. எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் நினைத்தபடி அனைத்து சுபகாரிய நிகழ்வுகளும் ஒவ்வொன்றாய் நிகழ இந்த வருடம் தனுசு ராசியிற்கு காத்து கொண்டிருக்கிறது. உற்றார் உறவினர் வருகை அடிக்கடி நிகழ்ந்து இல்லம் மகிழ்ச்சிகரமானதாக மாறும். உத்தியோகத்தில் இருக்கின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுவை வெகுவாக குறைந்துவிடும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக காத்திருந்த நிலை மாறி உடனே உங்களுக்கு கிடைக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. அபரிதமான பணவரவும் உங்களுக்கு இருக்கும். விரய செலவும் உண்டு. என்றாலும் சுப விரயமாக ஆலய தரிசனமோ வீட்டு சுபகாரிய நிகழ்வுகளுக்கோ மாற்றிக்கொள்வது நலம். இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி அவர்களுக்காக சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செலவிடுவதன் மூலம் சுபகாரிய நிகழ்வாக வருங்கால முதலீடாக மாற்றிக்கொள்வது நலம். உங்களுடைய அனைத்து அபிலாஷைகளும் ஒவ்வொன்றும் பூர்த்தியாகும் வருடம் இந்த வருடம் இருக்கப் போகிறது. தனுசு ராசி மிக சிறப்பான வருடம். வியாபாரிகள் தங்களுடைய சரக்களை மிக நுணுக்கத்துடன் ஆராய்ந்து நல்ல நேரம் பார்த்து விற்று லாபம் பார்த்து விடுவார்கள். விவசாயிகளுக்கு அபரிதமான லாபம் கிடைக்கின்ற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. மழை வளம் நன்கு இருப்பதால் பயிர் விளைச்சல் நன்கு இருக்கும். அரசியல்வாதிகள் ஜனங்களோடு நெருங்கி பழகி அவர்களுடைய கருத்துக்களை அறிந்து அதற்கேற்ப செயல்பட முயற்சிக்க வேண்டும். மொத்தத்திலே இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைத்து நன்மைகளும் இந்த வருடத்துடைய மத்தியம பாகத்திலிருந்து அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஷீரடி சாயிநாதனை வணங்கி ஒவ்வொரு வியாழந்தோறும் ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயிநாதாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நன்மையும் பெற்றுத்தர வேண்டி அந்த சாயிநாத பகவான் காத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நம்புவோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.